தினந்தோறும் சமையலில் இன்றைக்கி நாம் சமைச்ச சாப்பாடு என்னான்ட்டு பார்க்கலாம். வழக்கம் போல் சோறு, ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும்ல, அதனால் சாப்பாடு வச்சா தானே. ரசம் வச்சுருக்கேன், நல்லா இருந்துச்சு. புளியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து ரசம். அப்புறம் புதினா மல்லித்தலை போட்டு துவையல் வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு சாம்பல் புதன். உப்பு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிறணும். இன்றைக்கி சாம்பல் புதன் ஆரம்பமாயிருச்சு. அதனால் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல பழக்கத்தை நம்ம இன்றைக்கிருந்து கடைபிடிக்க தொடங்கணும். நான் என்னோடய கோபத்தை குறைச்சிக்கிறணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம சட்டுன்னு கோவப்படுறதுனால யார் என்ன தப்பு பண்ணாலும் கடைசியில் அந்த இதெல்லாமும் நம்ம மேலே விழுந்துருது. நானும் எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன். இனிமேல் நம்ம கோபத்தை குறைச்சி, ஆனால் அதுக்காண்டி கோவப்பட்டு அநியாயத்துக்கு சண்டைக்கு போக மாட்டேன். நியாயத்துக்கு தான் இங்கே கோவப்படுவேன். அதே நம்ம மேலே தப்பாக போயிடுது. நார்மலாக இருக்க நேரமே நம்மளுக்கு பிபி 160க்கு வந்துடுது. எதுக்கு இந்த பிரச்சனையை? நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கிறணும். அதிகமாக நம்ம கோவப்படாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துக்கிறணும்னு இந்த சாம்பல் புதனில் நான் முடிவு எடுத்திருக்கேன். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கணும். அது மற்றவங்கள பற்றி புறம் பேசாமல் நம்ம வேலை ஒன்று வெட்டி உண்டுன்னு இருந்துக்கிறலாம். இந்த தடவை நான் இது ரெண்டையுமே நான் கடைப்பிடிக்கலான் இருக்கேன். அப்புறம் இது நல்லா இருக்குது, வெங்காயம்லாம் அப்படி நறுக்கிறதுக்கு. அதனால் இது ஒன்று வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, கடைகளில் இருக்கும், நல்லா இருக்குது நறுக்கிறதுக்கு. அதை விட என்னென்ன ஒரு விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விஷயத்தை கடைபிடிச்சு வாழலாம். நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் நல்லது. மற்றவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு இல்லை, நம்மளுக்கு தான் அது நல்லது. அதனால் அதை நம்ம கடைபிடிச்சிக்கலாம். சூப்பராக பாஸ்தா கிண்டியாச்சு. இது உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை நாள் கிண்டி சாப்பிடுவோம். இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் கிண்டியிருக்கோம். எதுவுமே அளவுக்கு மீறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை, அளவு கம்மியாக சாப்பிட்டா நல்லது. எல்லாமே சாப்பிடணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கோ ஒரு நாள் தானே ஆசைக்கு சாப்பிட்றது. சூப்பராக கிண்டியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் கிண்டி சாப்பிடுங்க, ஏதாவது ஒன்று.